ஒரே அணியில் தாவேகாவும் திமுகவும் இருப்பதில் என்ன தப்பு? ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே கொள்கை தானே அப்படின்னு ஒரு கேள்வியை திருமாவளவன் கேட்டிருக்காரு. அதுல நிறைய தவறுகள் இருக்குது. என்னென்ன தவறுகள் இருக்கு அப்படிங்கிறத ஒன்னொன்னா அடுக்கி பேசலாம். இன்னொரு வார்த்தையை முன் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் கேரளாவில் எதிரெதிர் துருவத்தில் நிற்கிறாங்க. ஆனா தேசிய அளவில் பாஜக எதிர்ப்பு அப்படின்னு ஒரே துருவத்தை நோக்கி ஒன்றுபட்டு நிற்கிறாங்க. அது போல ஏன் தாவேகாவும் திமுக நிற்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. இந்த வாதம் சரியாக இருக்குதா? இதுல என்ன முரண்கள் இருக்கு? இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுதும் பேச போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. முதல்ல தொல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், இப்போது தாவேகா கூட்டணியில இருக்கிறார். காஞ்சிபுரத்தில் ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவேகாவும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலையில தான் இருக்கிறாங்க. திமுகவும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலையில தான் இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி கட்சிகளும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலையில தான் இருக்கிறாங்க. அப்போ தாவேகாவும் திமுகவும் ஏன் ஒன்றாக இந்தியா கூட்டணி இணைஞ்சு பயணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அதையும் தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காரு, கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் கேரளாவில் எதிரெதிர் கட்சிகளாக இருக்கிறாங்க. ஆனால் தேசிய அளவில் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கும்போது ஒரே அணியில் நிற்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. முதல்ல இதுக்கான பதிலை தேடுவோம். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறதும் ஒரு தேசிய கட்சி, காங்கிரஸ் அப்படிங்கிறதும் ஒரு தேசிய கட்சி. அவங்க தேசிய அரசியல் அப்படிங்கிறது அவங்களுக்கு முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது தேசிய அரசியலை மையமாக வச்சு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில ரெண்டு கட்சியும் இணைந்து நிற்கிறாங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அதே நேரத்தில் கேரளா அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட மாநிலம் தான். இந்த மாநிலத்தில் இந்த இரண்டு கட்சிகள் மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ரெண்டு கட்சிகளும் எதிர் துருவத்தில் நிற்கிறாங்க. ஸோ இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இரண்டு தேசிய கட்சிகள் தேசிய அரசியலை மையமாக வச்சு ஒன்றுபட்டு நிற்கிறாங்க. மாநிலத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் மட்டும் இவங்க ரெண்டு பேரும் எதிரெதிர் திசையில் நிற்க வேண்டியதாக இருக்குது. அதனால எதிர்த்து நிற்கிறாங்களே ஒழிய ஒரு தேசிய கட்சியாக அவங்க சரியாக செயல்படுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதே ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்து இங்கே நம்ம பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறது முதல் கேள்வி. அதாவது திமுக என்பது ஒரு மாநில கட்சியாக இருக்குது. மாநிலத்தை மையமாக வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் மாநில கட்சிகளாக இருக்கிறாங்க. இப்போ தேசிய அரசியலுக்காக, அதாவது பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்திற்காக தேசிய அரசியலில் திமுக தாவேகா ஒன்றுபட்டு நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது ஆளுகட்சி அப்படிங்கிற முறையில் அது தாவேகாவுக்கு அட்வான்டேஜாக போகும். அதே மாதிரி டிசன்டேஜும் நிறைய இருக்குது. திமுக எதிர்ப்பு மனநலப்பில் பல்வேறு பிரச்சாரங்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் ரெண்டு பேரும் ஒன்றுபட்டு இந்தியா கூட்டணியில் இருக்கும் பொழுது அதை மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை முக்கியமாக இருக்குது. இன்னொரு விதமான மதம் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, விசிகா திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன, அந்த கூட்டணியை விட்டு தாவேகாக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது. ஆளுநர் ஆட்சி வந்துச்சு அப்படின்னா பாஜகவின் ஆட்சி அப்படிங்கிறது தான் பொருள். அதனால ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக தான் ஆதரவு தரோம் அப்படிங்கிற ஒரு தோணியில தான் இங்க உள்ள வந்தாங்களே ஒழிய அதே வழியில திமுக வரணும் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவனுடைய பேச்சு அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் பண்ணக்கூடிய பேச்சுன்னு வச்சுக்கலாம். அதாவது தாவேகாவையும் திமுகவையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பேசுவது அப்படிங்கிறது தான். இதில் பல்வேறு முரண்கள் இருக்குது. அதாவது அதை தன்னை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக, அதாவது விசிகாவை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக, அதாவது திமுக கூட்டணியில் இருந்தோம், பாஜக கொள்கை எதிர்ப்பு அப்படிங்கிற வழியில பயணிச்சோம். இப்ப தாவேகா கூட்டணியில், அதாவது அதே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய தாவேகா கூட்டணிக்கு வந்திருக்கோம், அதே பாதையில பயணிக்கிறோம் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற கருத்து சொல்கிறாரா அப்படிங்கிற முக்கியமான கேள்வி எழுது. இரண்டு எதிரெதிர் துருவத்தில் செயல்படக்கூடிய மாநில கட்சிகள், மாநில அளவில் இரண்டு கட்சிகளும் எதிர்கட்சிகள், ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் இருக்கக்கூடியது தேசிய அரசியல் ஒன்றுபட்டு நிற்கும் பொழுது இவங்களுடைய மொத்த ஒரு அரசியலும் மாநில அளவில் அடிபட்டு போகும் அப்படிங்கிறதா உண்மை. இப்ப பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே குறிக்கோள், கடுமையான எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ திமுக இன்னொரு தரப்பு என்ன ஒரு கோரிக்கையை விசிகாவை நோக்கி வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ பிஎம்கே பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது விசிகேவும் பிஎம்கேவும் ஒன்றிணைந்து பாஜக எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒற்றைப்புள்ளி இணைந்து நிற்பாங்களா அப்படிங்கிற முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இதற்கு முன்பாக சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு, அப்போ கூட ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அதாவது இப்போ பாமக திமுக கூட்டணிக்கு வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்ட பொழுது ராமதாஸ் அணி மட்டும்னாவது திமுகவோட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இப்போ என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, திருமாவளவன் அது ஏற்றுக்கல. அப்ப எதற்காக எதிர்த்தப்ப யார் என்ன, அப்பயும் பாஜக தான் இருந்துச்சு. நம்ம தொடர்ந்து கடுமையான விமர்சனங்கள் என்ன வச்சோம் அப்படின்னா, பாஜகவின் பிடியில் அதிமுக இருக்குது அப்படின்னு வச்சோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது பாஜக எதிர்த்தரப்பு நிற்குது. இப்ப பாஜக எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில பாமகவும் விசிகாவும் திமுக கூட்டணியில ஒரே புள்ளியில் இணைந்து பயணித்திருக்கலாம் இல்லையா. அப்ப எந்த ஒரு நெருடலும் வந்துச்சு, எதனால தடுத்துச்சு, இதற்கு ஒன்றிணைய நாங்க மறுப்பு தெரிவிச்சீங்க, இதற்காக அந்த கூட்டணி சேராம நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது இருக்குது.
கொள்கை ரீதியான முடிவெடுக்கிறது அப்படிங்கிறத தாண்டி ஒரு கட்சி அரசியல் ரீதியாக நிலைப்பட்டு இருந்தால் மட்டும்தான் கொள்கை ரீதியான முடிவுகளை எடுக்க முடியும். அதாவது கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு தன்னோட அரசியல், அதாவது எல்லா பொதுநிலத்திலும் ஒரு சுயநலம் இருக்கும். அரசியல் கட்சி அரசியல் பண்ணா மட்டும்தான் அங்க இடத்துல சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுது மாநில அரசியல்ல தொடர்ந்து இணங்கி கொண்டிருக்கக்கூடிய கட்சி தான் திமுக. தேசிய அரசியல்ல முக்கிய பங்கும் தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய ஒற்றை புள்ளிகள்ல ஒன்று. அப்படி இருக்கும்போது மாநில லெவல் அரசியல்ல மாநில கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு திமுக தேசிய அரசியலை மையப்படுத்தி மாநில அளவிலான ஒரு கூட்டணியை உருவாக்குவது அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாக இருக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னொரு மாதிரி என்ன மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க அப்படின்னா, பாஜக எதிர்ப்பு அந்த ஒரு கூட்டணி, இந்தியா கூட்டணி அதுக்கான தேவை அப்படிங்கிறது இன்னும் 3 ஆண்டுகள் 2029 நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் டீலிமிட்டேஷன் தொடர்பாகவோ, இல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாகவோ, இல்ல நிறைய விஷயங்கள் FCRA தொடர்பாகவோ நிறைய விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒன்றிணைந்து நீங்க பயணிக்கிறது தவறு கிடையாது. ஆனா தேர்தல்ல போயிட்டு, அதாவது தேர்தல்ல ஒரே கூட்டணிக்குள் 2 கட்சிகளும் அணைத்து வைக்கிறது அப்படின்னு சரியாக இருக்காது. சோ 2029 தேர்தலை பின்னோக்கி அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மாநில உரிமை சார்ந்து திமுக குரல் கொடுக்கல அப்படினாலோ, டிவிக்கு கொடுக்கலனாலோ அதற்கான தேவையை பேசுங்க. தொடர்ந்து தேர்தல் மனப்பான்மையோடு விசிக இயங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆழமான கருத்தையும் அரசியல் விமர்சகர்கள் வைக்க தொடங்கியிருக்கிறாங்க. அதாவது எப்போ பார்த்தாலும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு இருக்கட்டும். அந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கிடைத்த பிறகு நாம் இது கொள்கை வழி நிற்றோம், ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக போராடுறோம். அந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கு இந்த ஆட்சியும் அதிகாரத்தை வச்சு என்ன பண்ணி கொடுக்க போறோம் அப்படிங்கிற கேள்வியை கேட்பாங்க இல்லையா? அதை நோக்கி பயணிக்கணுமே ஒழிய அடுத்த தேர்தலுக்கான அடியை இப்போதே போடக்கூடாது அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தையும் விசிகாவை நோக்கி வைக்கிறாங்க. அதாவது சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றாச்சு. அடுத்து 2029 தேர்தலில் டிவிக்கும் திமுகவும் இணைந்து பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய ஆர்வத்தை பதிவிடுறார். அதே நேரத்தில் இங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வன்னியரசு அவர்கள் சமூக நீதித்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார். பதவி கிடைச்சிருச்சு. பதவி கிடைச்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும், தன்னுடைய சமூக மக்களுக்கு இந்த 5 ஆண்டுகள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல விசிக முனைப்போடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய தேவையாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விவாதத்தை வைக்கிறதுக்கு அரசியல் ரீதியான பார்வையும் இன்னொன்று வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப தாவேகா PMKக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பது போன்ற ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்குது. அதாவது தொடர்ந்து புசியானந்த் அவர்கள் அன்புமணி கொடுக்கப்பட்ட அந்த மரியாதையாக இருக்கட்டும், கொடுக்கக்கூடிய அந்த அன்புமணி தொடர்ந்து டிவிக்கு பக்கம் சார்பாக சில விஷயங்கள் பேசுறதாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை அன்புமணி டிவிக்கு கூட்டணிக்குள்ள வந்துச்சு அப்படின்னா விசிகாவில் இருக்க முடியாது அப்படிங்கிறத நிலை. ஏன்னா தொடர்ந்து அதை தான் பதிவிட்டு இருக்காங்க. PMK இருக்கக்கூடிய கூட்டணியில் விசிக இருக்காது அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவிட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அது போன்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது அதற்கு ஒரு செக் வைக்கும் விதமாகத்தான் இது போன்ற கருத்தை விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேசுறார் அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நாங்கள் டிவிக்கு கூட கூட்டணியில இல்ல, அதே நேரத்தில் ஆட்சியத்தில் பங்கு இருக்கிறோம், திமுகவோட ஒரு நாட்டில் நட்புறோடு இருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் அது பதிவு பண்றாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு போன்ற ஒரு கருத்தை பேசுறது அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்களுக்கு சமீப காலங்களில் ஒரு விமர்சனத்துக்குள்ளான விஷயமாகவே பார்க்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற கருத்துக்கள் அரசியல் ரீதியாக எப்படி ஏற்புடையதாக இருக்கும், அதாவது கூட்டணிக்குள்ள இல்ல, அமைச்சரவையில் பங்கு பெறுறோம், ஆனால் திமுகவோட அதாவது எதிர்கட்சியோட நட்போடு இருக்கிறோம் அப்படிங்கிறது எப்படி சரியான ஒரு பார்வையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கொள்கை ரீதியாக 2 கட்சியும் ஒரேதாக இருக்குது, அதனால கட்சி நட்போடு பயணிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு வகையில் சரியான பார்வையாக இருந்தாலும், மாநில அரசியல் அப்படின்னு வரும்பொழுது 2 கட்சிகள், இது மாநில எதிர்கட்சி மாநில ஆளும் கட்சி ரெண்டுக்கும் எப்படி ஒரே நண்பன் இருக்க முடியும் அப்படிங்கிறதா முக்கியமான கேள்வியாக இருக்குது. இப்ப டிவிக்கு பண்ணக்கூடிய ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா இதற்கு கேள்விக்கு இடத்துல எதிர்கட்சிகள் இருக்குது. அப்ப இருக்கும்போது ஆளும் கட்சியினுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய விசிக எப்படி எதிர்கட்சியோடு இணைந்து பயணிப்பாங்க அப்படின்னு முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ இது போன்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு பாம்பையும் கீரியும் ஒரே கூண்டுக்குள் வச்சா எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு விஷயமாகவும் ரொம்ப குழப்பமாகவும் ஒரு முட்டலும் மோதலும் கொண்ட விஷயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தங்களுடைய ஆதங்கங்களை அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து முன்வச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகே மக்களே, நம்ம வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த விசிக தலைவர் திருமாவளவனோட இந்த ஸ்பீச் அப்படிங்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணிக்குள்ள தாவேகாவும் டிஎம்கேவையும் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸோடு ஒரே மாதிரி வச்சு பேசுறது அப்படிங்கிறது சரியான அரசியல் பார்வை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தொல் திருமாவளவனுடைய ஒரு பேச்சு அப்படிங்கிற சமீப காலத்தில் ரொம்ப விமர்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தொடர்பான உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. 2029 தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இது தொடர்பான உங்கள் கருத்துக்கள் தொடர்பான விவாதங்களையும் அடுத்த வீடியோக்குள்ள நம்ம பண்ணலாம். வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.